தற்போது உலக ஜியோபாலிடிக்ஸ் மற்றும் பொருளாதாரம் மாறி வருகிறது. மேற்கத்திய நாடுகளை உதறி ஆசிய நாடுகள் தங்களது பலத்தை காட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றன. ஆனாலும் அமெரிக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்த இஸ்ரேல், துருக்கி, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளை அல்லக்கைகளாக பயன்படுத்தி வருகிறது. இஸ்ரேல், துருக்கி, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு தனது ஆயுதங்களை விநியோகித்து தென்கிழக்கு ஆசியாவில் அமைதியை குலைத்து வருகிறது. இதையெல்லாம் இந்தியா எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. தற்போது பாகிஸ்தானை கையில் போட்டுக்கொண்டு அங்கு எண்ணெய் வளம் இருக்கிறது என்று ட்ரம்ப் பொய் பேசி வருகிறார். இந்த விஷயம் முன்பே பேசப்பட்டது. முன்னாள் பிரதமர் இம்ரான் கானும் இதையே தான் 2019ஆம் ஆண்டிலும் தெரிவித்திருந்தார். அப்படி எண்ணெய் வளம் இருந்திருந்தால் ஏன் இதுவரை அமெரிக்கா அமைதியாக இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. இப்படி பேசினால் இந்தியா வரி விஷயத்தில் அடிபணியும் என்று ட்ரம்ப் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்தியாவின் நிலைமை அப்படி இல்லை. இன்று வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இன்று உலகிலேயே 4வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. இத்துடன் முப்படைகளிலும் புதிய ஆயுதங்களை புகுத்தி புதிய யுக்திகளை கையாண்டு வருகிறது. உலக வல்லரசுகளுக்கு சவால் விடுத்து உள்நாட்டிலேயே ஆயுதங்களை தயாரிக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் மத்திய அரசு ஆர்வம் காட்டி வருகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு முடிவு செய்துள்ளது. இது காலத்தின் கட்டாயமாக அமைந்துள்ளது. அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு ஆபத்து இருப்பதால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ஏவுகணைகள், துப்பாக்கிகள் என்று புதிய புரட்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. தற்போது அக்னி 5 ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பில் DRDO முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏவுகணை கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடியது. ஆனால் பதுங்குக்குழியை அளிக்கும் குண்டுவீச்சு ஏவுகணை போன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. அதாவது அமெரிக்காவின் B-2 பாமர் மாதிரி என்று கூட கூறலாம். புதிய வகை அக்னி 5 ஏவுகணை தாங்கிச் செல்லும் GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் போன்ற வெடிகுண்டுகள் 80 முதல் 100 மீட்டர் ஆழம் வரை கடினமான கான்கிரீட் கட்டமைப்புகளை ஊடுருவும். 7500 கிலோகிராம் எடையுள்ள ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய திறன் கொண்டது புதிய அக்னி 5 ஏவுகணை. கைடட் பாம் யூனிட் என்று அழைக்கப்படும் GPU-15 இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் வெடிகுண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் மேம்படுத்தப்பட்ட அக்னி 5 ஏவுகணை அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு சவாலாக அமையும். அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹானில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு எதிராக GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டரை பயன்படுத்தி இருந்தது. இது உலகளவில் பேச்சு பொருளாகி இருந்தது. அமெரிக்கா B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்களை ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது வீசியிருந்தது. அமெரிக்காவின் இந்த GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் சுமார் 60 அடி ஆழத்திற்கு மட்டுமே பூமியை துளைக்கக்கூடியது. ஆனால் ஈரான் சுமார் 80 அடிக்கும் கீழ் அணுசக்தி குண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதே வேளையில் இந்தியாவின் மேம்படுத்தப்பட்ட அக்னி 5 ஏவுகணை இந்த வேலையை எளிதில் செய்யும் திறன் பெற்றதாக இருக்கும். இந்த முறையிலான தயாரிப்புக்கு அதிக செலவு பிடிக்காது, விரைந்து செயல்படக்கூடியதாகும். அக்னி 5 ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்ட புதிய வகை ஏவுகணை 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும். மேலும் பதுங்குக்குழியை துளைக்கும் போர் சாதனங்களை சுமந்து செல்லும். இந்த ஏவுகணை ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லும். அதாவது மணிக்கு 9878 முதல் 24696 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். சத்தத்தை விட 20 மடங்கு வேகமானது என்று கூறப்படுகிறது. DRDO 2 வகை ஏவுகணைகளை உருவாக்கி வருகிறது. ஒன்று பெரிய மேற்பரப்பு பகுதிகளை அளிக்க ஏர்பஸ்ட் போர் முனையுடன் பொருத்தப்படும். மற்றொன்று ஆழமான பதுங்குக்குழிகள், கட்டளை மையங்களை குறிவைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கைக்கு அக்னி 5 ஏவுகணை ஒரு புதிய பரிணாமத்தை அளிக்கும். இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானின் கிரானா ஹில்ஸ் மற்றும் சீனாவின் ஹோடன் போன்ற பகுதிகளில் உள்ள ஆழமான பதுங்குக்குழிகள் மற்றும் அணு ஆயுத தளங்களை அளிக்கும் திறன் கொண்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பிரம்மோஸ் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் மற்றும் POKவில், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 11 பயங்கரவாத முகாம்களை அழித்தது. துல்லியமான தாக்குதல்கள் இந்தியாவின் இராணுவ வலிமையை நிரூபித்தது. ஆனால் அக்னி 5 பதுங்குக்குழி தாக்குதல்கள் இன்னும் ஆபத்தானதாக இருக்கும். இது மட்டுமில்லை, இந்தியா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், K6 ஏவுகணைகள், MIRV அமைப்புகள் ஆகியவற்றையும் தயாரித்து வருகிறது.
அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தானுக்கு இது பெரிய சவாலாக இருக்கும். அரிஹந்த் வகுப்பைச் சேர்ந்த அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் INS அரிஹந்த் மற்றும் INS அரிஹட் ஆகிய இரண்டும் இந்தியாவின் கடல் சார்ந்த அணுசக்தி தடுப்புக்கு அரணாக உள்ளன. சிந்தூர் தாக்குதலின் போது இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தான் ராணுவ உள்கட்டமைப்பை தகர்த்தெறிந்தன. இதில் பாகிஸ்தான் விமானப்படையின் 11 விமானப்படை தளங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ வல்லுநர்கள் இந்தியாவின் அழிவுகரமான ஏவுகணை திறன்களின் சக்தியை ஒப்புக்கொண்டனர். மேலும் சமீபத்திய போரின் போது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா வீசிய 30,000 பவுண்டுகள் எடையுள்ள GPU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் போன்ற ஒரு பதுங்குக்குழி பஸ்டர் குண்டை டெல்லி உருவாக்குவது குறித்து பாகிஸ்தான் கவலை தெரிவித்துள்ளது. எதிரிகளின் நிலத்தடி வசதிகளை அளிப்பதற்காக ரஷ்யாவும் KAB-1500L PR-ஐ உருவாக்கியது. KAB-1500L PR என்பது லேசர் குண்டு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தாக்குதலின் போது துல்லியத்தை சில நேரங்களில் மேம்படுத்துமாம். அதேபோல் சீனா DF-15C எனப்படும் பதுங்குக்குழி அளிக்கும் ஏவுகணையை கொண்டுள்ளது. DF-15C என்பது ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. இது ஒரு வகை பதுங்குக்குழி அளிப்பு ஏவுகணையாகும். சீனாவின் ஏவுகணை எந்த ஆழத்திற்கு பதுங்குக்குழியை தாக்கும் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்தியாவின் அக்னி 5 ஏவுகணை 80 முதல் 100 மீட்டர் ஆழத்திற்கு ஊடுருவும். இந்தியா ஏன் ஏவுகணை மாதிரியான பங்கர் பஸ்டர் தயாரிக்கிறது என்ற கேள்வி எழலாம். ஒரு B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தின் விலை தோராயமாக 17,086 கோடி ரூபாய் ஆகும். கூடுதலாக இந்தியா தற்போது ஸ்டெல்த் ஜெட் விமானங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கவில்லை. ஒரு GPU-57 பதுங்குக்குழி பஸ்டர் குண்டின் விலை சுமார் 170 கோடியாகும். இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க நிபுணத்துவம் பெற்றுள்ளது. இது பதுங்குக்குழி பஸ்டர் ஏவுகணையை குறைந்த விலையில் தயாரிக்க உதவுகிறது. நண்பர்களே, எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.